தியானம் செய்வதற்கு ஒரு மனிதன் தன்னுடைய உயிர் சக்தியை சேமிக்க வேண்டுமா என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த உலகத்தில் பெறக்கூடிய எல்லா செல்வங்களையும் பெறுவதற்கு ஒருவன் தன்னுடைய உயிர் சக்தியை சேமிக்க வேண்டுமா என்பது இரண்டாவது கேள்வி. முதல் கேள்வி, தியானத்துக்கு உயிர் சக்தி அவசியமா என்பது. இரண்டாவது கேள்வி, செல்வங்களை அடைய பெற்றுக்கொள்வதற்கு உயிர் சக்தியை சேமிக்க வேண்டுமா என்பது இரண்டாவது கேள்வி. இதற்கு விடை அளிப்பதற்காக நான் என்ன என்று சொல்வதற்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கின்ற முக்கியமான பண்டை கால ஆன்மீக புத்தகங்களில் இது பற்றி என்ன கூறப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காட்டுகின்றேன். ஆங்காங்கே எல்லா மதங்களிலும் எல்லா புனித நூல்களிலும் ஏதோ ஒரு விதத்தில் மனிதன் தன்னுடைய உயிர் சக்தியை சேமித்து பாதுகாக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனால் ஆங்காங்கே நான் தேடி பார்த்து ஆராய்ச்சி செய்து கண்டதை சுருக்கமான முறையில் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இதன் அடிப்படையில் தான் வேதங்கள் மற்றும் யோக மரபுகள் என்ன கூறுகின்றன சொன்னால், அதர்வ வேதம் என்ன சொல்லுது அப்படி என்றால், பிரம்மச்சாரியத்தால் தேவர்கள் மரணத்தை வென்றார்கள், இந்திரனும் அதனால் உயர்ந்த நிலையை அடைந்தார். இது நமக்கு சொல்வது பிரம்மச்சாரியம் என்பது வெறும் திருமணமின்றி வாழும் நிலை அல்ல. அது உள்ளுறுப்புகளை கட்டுப்படுத்தி உயிர் சக்தியை ஒழுங்காக கையாளுகின்ற ஒரு தியான கட்டுப்பாடு கூட என்று அதர்வ வேதத்தில் சொல்லப்படுகின்றது. கிறிஸ்தவத்தில் இயேசுவின் வார்த்தைகளில் பார்த்தோமென்றால், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இது ஒரு பொருளாதார நிலையை பற்றியதல்ல, மாறாக ஒரு ஆழமான ஒரு உணர்வை பற்றியது. ஆன்மீக சக்தியை பெற்றவன் மேலும் பெற்று உயர்வான், ஆன்மீக சக்தியை இழந்தவன் ஏற்கனவே பெற்றிருக்கின்ற சிறு அருளையும் இழப்பான். சங்கீதா அப்படி என்ற மரபு என்ன சொல்கின்றன்னு சொன்னால், யாராலும் உயிர் சக்தியை வீணாவதை தவிர்க்க வேண்டும். யோகி தனது உயிர் சக்தியை நிரந்தரமாக பாதுகாக்க வேண்டும். உயிர் சக்தி வீணாகுதல் என்பது உயிரை வீணாக்குவதற்கு சமம் என்பது இந்த சங்கீதா என்ற கொள்கையினுடைய ஒரு கோட்பாடாக இருக்கின்றது. சுவாமி விவேகானந்தர் மனித சக்தியின் அந்த ஒரு பகுதிக்கு கட்டுப்பாடு கொடுத்து அதை கட்டுப்படுத்தினால் அது உயிர்ஸாக மாறும். உயிர்ஸ் என்பது ஆன்மீக ஒளி, ஆன்மீக சக்தி. இந்த ஒளி உயிர் சக்தி காக்கப்படுகின்ற பொழுது அது மேலும் சக்தியை கொடுக்கின்றது. பரமஹம்ச யோகானந்தர் சொல்லுவது, ஒரு சொட்டு உயிர் சக்தி 8 சொட்டுக்கள் இரத்தத்தின் சாரம். அதை வீணடித்தால் நோய்கள், சோர்வு, மரணம் விரைவாக வரும். தாவோயிசம் என்ன கூறுகின்றது? சீனாவில் பார்த்தோமென்றால், தாவோசம் உயிர் சக்தியை யிங் என்று சொல்லுகின்றது. யிங் பாதுகாக்கப்படும் போது ஆயுள் நீளும், நோய்கள் விலகும், இளமை நீடிக்கும். உயிர் சக்தியை
மூளைக்குள் திரும்ப அனுப்பும் பயிற்சி அதன் மூலமாக உடலையும் மனதையும் ஆன்மாவையும் தூய்மையாக்கலாம். சோஹார் யூத கபாலா என்ன சொல்லுகின்றது அப்படி என்றால், உயிர் சக்தி வீணாக்குவது மனிதனை மிகவும் மாசாக்கும் பாவமாகும். இவன் தெய்வத்தின் முகத்தை காண முடியாது. இது மிகவும் தீவிரமான ஒரு எச்சரிக்கை. ஆன்மீக உரிமை இழக்கப்பட்டவனாக காணப்படுவான் என்பதையே ஜோவார் என்கின்ற யூத கபாலா சொல்லுகின்றது. தமிழ் பழமையில் தமிழ் சித்த மரபுகளுடைய குறிப்பாக திருமந்திரம் அவருடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால், உயிர் சக்தி கெட்டால் உண்டதெல்லாம் போச்சு. உள்ளூர் சித்தர்கள் கடவுள் மரபின் வழியாக குறிப்பாக தமிழிலே உயிர் சக்தியின் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். இஸ்லாமில் பார்த்தால், குர்ஆனில் பார்த்தோம்னு சொன்னால், யார் தனது தன உறுப்பை காப்பாற்றுகின்றான் அவர் வெற்றி அடைந்தவன் அப்படின்னு சொல்லி சூரா 23:5-6 சொல்லுகின்றது. படைப்பின் சக்தியை தடுத்து பரம் அகா மைய நினைவே செழிக்கின்றது அப்படி என்று சொல்லி உயிர் சக்தியின் பாதுகாப்பை பற்றி சொல்லுகின்றது. இதைவிட மேம்பட்ட மேற்கத்திய சமகால ஆதாரங்கள் அல்கமி ட்ரெடிஷன் அப்படி எதை சொல்கிறேன்னு சொன்னால், உயிர் சக்தி என்பது பரிசுத்தமான துளி. அது அல்கமி வழியாக உயிர் நீண்டு ஆன்மீக நிறைவு பெறும். அதே போல C.J. Van Violet என்பவர் சொல்கின்ற பொழுது, கோயில்டு சேப்பன்ட் என்ற பகுதியில் கடக்காத உணர்வுகள் ஆன்மீக சீரும் அறிவும் அழித்துவிடும் அப்படி என்று சொல்லுகின்றார். தயாசிலும் படுத்தப்படுதலும் ஆரோக்கிய மனதையும் எதிர்மன நிறைவையும் தடுக்கின்றது என செம்பிள்ளை உடல் மன கொள்கையிலே சொல்லப்படுகின்றது. இதோடு சேர்த்து திருமூலர் 3வது தந்திரத்தில் அமுதாரணை என்ற பகுதியில் வைத்திய முறையில் இதன் தொடக்க பாடல்கள் உயிர் சக்தி மறைத்தலின் தர்மத்தை பற்றி அதன் அழிவை பற்றி சொல்லுகின்றது. உயிர் சக்தியை விட்டவன் நொந்து கட்டான், உயிர் சக்தியை விட சுவர் கெடும். வேஸ்ட் த சீமன் டிஸ்ட்ராய் த பாடி. இது மிகவும் நேரடியான ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது. அதே போலதான் திருமந்திரம் 829 when semen flows during joy does not let it go but checks it and retrain it within, and then he becomes a master. He becomes master of jhana, enjoyment, himself, senses. சமகாலத்தில் இந்த உயிர் சக்தியை காக்காமை என்பது உண்மை விதியில் ஆட்சி பெறுதல் என்று கூறுகின்றது. புலக்குறை விவாதம் தமிழில் திருமூலரிங்க இந்த உயிர் சக்தியை பற்றி கூறுகின்ற பொழுது, அறிவிழிந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். ஓகம் ஓகம் ஈருடல் கலப்பில் இன்பம் உடல் இன்பம் அல்ல இறை இன்பம். திருமந்திரம் 1960. இதன் மூலம் இன்பத்தை ஏற்று உயிர் சக்தியை இழக்காமல் மன அழுத்தத்திற்கு விசாரணையாய் பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி நிற்கின்றார். அதே போல் திருமந்திரம் 1276, 1280 இங்கு உயிர் சக்தி நாதம் அப்படின்னு சொல்லுகின்றார். விரையுது உயிர் சக்தி விளைந்த உயிரும் விரையது
உயிர் சக்தி விளைந்த விஞ்ஞானம். சுருக்கமாக, உயிர் சக்தி பாதுகாப்பால் உயிரி அல்லது அறிவு விளங்கும் என்று கூறப்படுகின்றது. எனவேதான் திருமுறையோடு சேர்த்து பகவத்கீதையில் பார்த்தோம் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், புருஷ்டாசியர் மனம் அமைந்து உயர்ந்த பிரம்மச்சாரத்தில் நிலைத்து சிந்தனையை முற்றிலும் உறவிலே நேர்த்தாக சுமந்தவாறு அவரது உள்ளத்திலே அஞ்சலும் அசைவும் இல்லாமல் தியானி அமைய வேண்டும். மனம் அமைதி அஞ்சல் இல்லாமல் பிரம்மச்சாரிய வரத்திலே உறுதியோடு சிந்தனை தியானத்திலே கவனம் செலுத்தி இறைவனை வாழ்த்தி பயில வேண்டும். அதே போல 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், யார் பிரம்மச்சாரியத்திற்கு முனைவாக உலக ஆசைகளை விட்டு நடக்கின்றார்களோ அவரெல்லாம் அந்த நிலைக்கு அடையும். வேத ஞானிகள் சொல்வது போல நிரந்தர உண்மையை அடையும் வழி பிரம்மச்சாரியத்தின் வழியே, அது அவனுடைய உயர்ந்த நிலையாகும். உபனிஷத்தாத் என்ன சொல்கின்றது அப்படி என்றால், சமய நிலையுடன் உடம்பும் சிந்தனையும் பிரம்மச்சாரிய வழி பின்பற்றும் பெற்றால் அறிவும் சக்தியும் பெருகுமே. துக்கம், அக்கறை, ஆத்ம உறுப்பு தோயாமல் ஆன்மீக உண்மையை தேடும்போது உயிர் சக்தி பாதுகாப்பு விசேஷ முக்கியத்துவம் பெறுகின்றது. எனவேதான் ஒரு மனிதனுடைய உயிர் சக்தி எவ்வளவு அவசியம் என்பது சொல்லப்படுகின்றது. பகவத்கீதையில் கீதா 6:14 பிரம்மச்சாரியத்தில் மனம் அமைந்து தியானி இறைவனை எண்ணி அஞ்சலும் அசையும் இல்லாமல் அமைய வேண்டும். இதன் பொருள், ஆன்மீக சக்தியை பாதுகாப்பதன் மூலம் அமைதி, ஆற்றல் மற்றும் தியானத்தில் ஆழம் பெற முடியும் என்பதும், 8:11 பிரம்மச்சாரியத்தை முன்னிட்டு உலக ஆசைகளை விட்டு நடப்பவன் உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும் என்பதையும், இது உயிர் சக்தி காக்கும் முறை ஆன்மீக முன்னேற்றத்தின் வழி என்பதையும், ஆஸ்திரேலியா உபனிஷத்தில் உடல் மற்றும் சிந்தனை சமநிலையுடன் பிரம்மச்சாரத்தை பின்பற்றினால் அறிவும் சக்தியும் பெருகும் என்பதையும், உயிர் சக்தியை எப்படி பாதுகாக்க வேண்டும், வலிமை உள்ளதாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லுகின்றது. இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே தொடக்கத்தில் கூறியது போல 2 கேள்விகளுக்குத்தான். தியானம் செய்வதற்கு ஒரு மனிதனுடைய உயிர் சக்தி அவசியமா, அதை பேணி பாதுகாக்க வேண்டுமா என்பதும், உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் அடைவதற்கு மனிதன் தன்னுடைய உயிர் சக்தியை பாதுகாக்க வேண்டுமா, சேமிக்க வேண்டுமா என்பதும் அந்த கேள்விகளுக்குமான விடைகளாகத்தான் ஆங்காங்கே பண்டை கால புனித நூல்களில் இருந்து மதங்களில் இருந்து சொல்லப்பட்ட இந்த பொக்கிஷமான செய்தியை இந்த காணொளி வழியாக கூற நான் முனைகின்றேன். அதனால் நீங்களும் இந்த காணொளியில் சொல்லப்பட்டதை ஆராய்ந்து பாருங்கள். இது சரியா அல்லது பிள்ளையா, தேவையா தேவையில்லை என்பதை நீங்களே உங்கள் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.